ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர்ல பஹல்காம் பகுதிக்கு சுற்றுலா சென்றிருந்த அப்பாவி பொதுமக்கள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. இந்த சம்பவத்துல 26 பேர் உயிரிழந்தாங்க. இந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். இந்த கொடூர சம்பவத்துல திருமணமான 8 நாள்ல தன்னுடைய மனைவியோட சுற்றுலாக்கு சென்றிருந்த கடற்படை அதிகாரியான வினய் அவருடைய மனைவி கண் முன்னாடியே பயங்கரவாதிகளால சுட்டுக் கொல்லப்பட்டார். கடற்படை அதிகாரியோட இறுதி சடங்குல அவருடைய மனைவி கதறி அழுத காட்சி நம்ம அனைவருடைய கண்களையுமே குளமாக்குச்சுன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில அந்த கடற்படை அதிகாரியோட மனைவி ரத்த தானம் வழங்குறதுக்காக நேத்தி வந்திருக்காங்க. அப்போ செய்தியாளர்களுக்கு பேட்டியும் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்னுடைய கணவருடைய இழப்பிற்கு கண்டிப்பா நீதி வேணும். அவரை கொலை செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி தரணும். ஆனா ஒட்டுமொத்த இஸ்லாமிய மற்றும் காஷ்மீர் மக்களுக்கு எதிரா மக்கள் திரும்புறத நாங்க விரும்பல. நாங்க அமைதியை மட்டும் தான் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய கணவர் இறந்த அந்த கொடூர சம்பவத்திலிருந்து இன்னும் வெளியில வராம இருக்கிற அவருடைய மனைவி இப்பவும் நாட்டுக்காக சிந்திச்சிருக்கிறது நம்ம எல்லாருடைய மனதிலும் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.